தமிழ் ஜனம் தொலைக்காட்சி குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு அரட்டை அலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் மொழி அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய கருவாக மாறியுள்ளது. இந்த மொழி தொடர்பான பிரச்சனைகள் தமிழகத்தில் இந்தியாவில் எப்போ உருவாச்சு, இல்லை உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்க நம்மோடு இன்று ஹிஸ்டாரிக்கல் ரைட்டர், ஸ்பீக்கர் திரு சந்தீப் அவர்கள் இணைந்திருக்கார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க நியூஸ் எல்லாம். லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்குது. இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கண்ட்ரிக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஒரு லாங்குவேஜுக்கு இன்னொரு லாங்குவேஜுக்குமான சண்டை இது உருவாகிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? பேசிக்கலி இது துவங்கினது கொலோனியல் பீரியடில். கொலோனியல்னும் போது பிரிட்டிஷ் யூரோப்பியன்ஸோடைய யூரோப்பியன்ஸில் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்தது போர்ச்சுகீஸ். அவங்க வந்ததே ஒரு கிறிஸ்டியன் மிஷன் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே. இப்போ ஹிஸ்ட்ரியில் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ட்ரேடுக்காக வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே அவங்க வந்ததுனோட ஒரு நோக்கம் அல்லனாக்கா பெரிய நோக்கம் கிறிஸ்டியன்ஸை கண்டுபிடிக்கணும். கிறிஸ்டியன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. எப்படி அவங்க ரிலீஜனே யூரோப்பில் தான் உருவாச்சு. யூரோப்பில் சிலுவை போர் நடந்துட்டு இருந்தது. அந்த சிலுவை போரினுடைய எண்டில் அவங்களுக்கும் பர்டிகுலர்லி இந்த ஐபீரியன் பெனின்சுலா அந்த மாதிரி சொல்லும் ஸ்பெயின், போர்ச்சுகல் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் பெரிய ஒரு சண்டை ஏற்பட்டது. சேம் டைமில் கத்தோலிக் சர்ச்சு உலகத்தை ரெண்டாக டிவைட் பண்ணி ஒரு பேப்பல் புல்லுன்னு இஷ்யூ பண்ணியது. அந்த பேப்பல் புல்லினோட அடிப்படையில் உலகத்தை ரெண்டாக பிரித்து வெஸ்டர்ன் சைடு ஸ்பெயினுக்காக கொடுத்தது, ஈஸ்டர்ன் சைடு போர்ச்சுகலுக்காக. ஸோ அந்த போர்ச்சுகீஸ் அந்த பேப்பல் புல்லுக்கு அப்புறம் போர்ச்சுகல் இந்தியாவுக்கு வந்தது வாஸ்கோ ட காமானோட லீடர்ஷிப்பில். எப்போ இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டு மொழிகளுக்குள்ள இந்த சண்டை மூட்டி விடக்கூடிய பணி துவங்கினது? அது கொஞ்சம் லேட்டர் பீரியடில். ஃபஸ்ட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன செய்யணுதுனாக்கா அவங்க மொழி தெரியணுதுக்காக முயற்சி செய்கிறேன், மொழி படிக்கிறதுக்காக. லோக்கல் லாங்குவேஜ் இப்போ ஒரு காலனைசேஷன் ப்ராசஸ்லும் கன்வர்ஷன் ப்ராசஸ்லும் மொழி தெரியணுது ரொம்ப முக்கியம். என்னன்னாக்க அங்கே போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் என்ன செஞ்சிட்ருக்காங்க, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் என்ன, அவங்களோட ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் இருந்தனாக்க அதை எந்த மொழியில் இருக்காங்க, அவங்க பேசக்கூடிய மொழி, இந்த மொழிகளெல்லாம் தெரிய வேண்டது, இந்த ஸ்கிரிப்சர்ஸை தெரிய வேண்டது. அது கன்வர்ஷனோட ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்புறம் அவங்கள பொறுத்தளவில் பைபிள் ஒரு மேஜர் டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட்டை அந்த லோக்கல் மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது ஒரு ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஜெசூட் மிஷனரிஸ் ப்ராப்பராக அந்த மொழி கற்றுக்கினதுக்காக, அது படிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுருக்காங்க. கான்ஸ்டன்டைன் பெஸ்கி, வீரமா முனிவர் அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த ஒரு நபர், ராபர்ட் டி நோபிலி, இந்த மாதிரி மிஷனரிஸ் எல்லாம் மொழியில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கினதுக்காக படிக்கிறதுக்காக எல்லாம் முயற்சி செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க கொஞ்சம் ஃபோர்ட் லைன்ஸும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபோர்ட் லைன்ஸ் என்னன்னாக்க இவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுட்டேன். என்னன்னாக்க சான்ஸ்கிரிட் இங்கே இருக்கக்கூடிய மொழிகளோட ஒரு பேஸ். உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க சான்ஸ்கிரிட் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய மொழியில் இருக்காங்க. ஓகே. ஒவ்வொரு மொழிகளில் பார்த்துட்டுனாக்கா சான்ஸ்கிரிட்னோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ சான்ஸ்கிரிட் அந்த இம்பார்ட்டண்ட் ஒரு லாங்குவேஜ். அப்புறம் ஹிந்து டெக்ஸ்ட்டை பொறுத்தளவு இங்கே டாமினன்ட் அல்லனாக்க பெரும்பாலான மக்களும் ஹிந்து சமுதாயத்தில் சேர்ந்தவங்க. அவங்களோட ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டு, ரிலீஜியஸ் டீச்சிங்ஸ் எதில் இருக்குன்னாக்க மெயின்லி சான்ஸ்கிரிட்டில் இருந்தது. ஸோ இந்த மக்களை கன்வெர்ட் பண்ணனாக்க சான்ஸ்கிரிட்டையும் இந்த லோக்கல் மக்களோட லோக்கல் லாங்குவேஜையும் டிவைட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களை ஹிந்து மதத்திலிருந்து அவங்கள கன்வெர்ட் பண்ணணும் வேறு ரிலீஜனுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க ரிலீஜனுக்கு பேஸாக இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜுக்கு அவங்கள அகேன்ஸ்டாக திருப்பிடும். கரெக்ட்.
கரெக்ட். ஸோ அது வந்து ஒரு ப்ரைமரி லாங்குவேஜ். அதில் வந்து நிறைய ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கிறதுனால அங்கே வந்து ஒரு டிவிஷன் ஏற்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருந்தது. அதனால அவங்க வந்து சன்ஸ்கிரிட்டை பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நரேட்டிவ் வந்து உருவாக்கியது இந்த பியூர் லாங்குவேஜ் அந்த மாதிரி சொல்லி ஒரு நரேட்டிவ் உருவாக்குது. அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்காங்க. இங்கே இப்போது இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் அந்த மாதிரி சொல்லி ஒரு தியரி கொண்டு வரேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய சான்ஸ்கிரிட்டுக்கும் லாட்டின், ஸ்லாவிக்கு, ஜெர்மனிக்கு, இந்த மாதிரி க்ரீக்கு, இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்காங்க. ஸோ இந்த சிமிலாரிட்டிஸ் எப்படி வந்தது அதை பற்றி படித்தது. ஸோ அவங்க வந்து இது வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் அந்த மாதிரி சொல்லி ஒரு கான்செப்ட் கொண்டு வரேன். அந்த ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ்ஸு அந்த கான்செப்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கு எகென்ஸ்ட்டு அந்த மாதிரி சொல்லி திராவிடியன் லாங்குவேஜஸ்னோட ஒரு கான்செப்ட் அது உருவாக்குறேன். அது வந்து ஆனால் பிரிட்டிஷ் பீரியடில் உருவாகுது. ஆனால் அதனோட ரூட் எங்கே இருக்குன்னாக்கா இந்த ஜெஸ்யூட் மிஷனரிஸ்னோட ஒர்க்கில் இருக்குது. அதிலிருந்து தான் ஃப்ரான்சிஸ் வைட் எல்லிஸ்னு போன்ற கொலோனியல் ஒஃபீஷியல்ஸ் மெட்ராஸில் கலெக்டராக இருந்தது. அவங்க வந்து அதில் ஒர்க்கு செஞ்சுருக்காங்க. கால்டுவெல் அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மிஷனரிஸ் இந்த மொழியினோட பேசிக் கான்ஃபரண்டேஷன் யார் உருவாக்கியது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க மிஷனரிஸ். பட் தமிழில் வந்து சான்ஸ்கிரிட் கலப்பு இல்லை, தமிழ் அப்படிங்கிறது ஒரு தனி மொழி, சம்ஸ்கிருதத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது தானே பெருவாரியான மக்கள் நம்புகிறாங்க இன்றைக்கி. அப்படி சொல்ல முடியாது. நிறைய சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் வந்து தமிழில் நம்மளால் பார்க்க முடியும். மொழி எல்லா மொழியும் எந்த மொழியும் பியூர் அல்லனாக்க தூய்மையான மொழி அல்லனாக்க பியூர் மொழி அந்த மாதிரி சொல்ல முடியாது. அது சான்ஸ்கிரிட்டை பற்றியும் சொல்ல முடியாது, இங்கிலீஷை பற்றியும் சொல்ல முடியாது, தமிழை பற்றியும் சொல்ல முடியாது, எந்த மொழியை பற்றியும் சொல்ல முடியாது. என்னன்னாக்க லாங்குவேஜஸ் எப்பொழுதுமே வந்து இவால்வ் ஆகிட்டு இருக்கும், இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கும், அது வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும். ஏன்னா அது வந்து எக்ஸ்பீரியன்ஸினோட அடிப்படையில் உருவாகக்கூடிய நிறைய வேர்ட்ஸ் இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காஷ்மீரில் இருக்காது. காஷ்மீரில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சைபீரியாவில் இருக்காது. ஸோ சைபீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாக்கா இப்போது ஒரு உதாரணமாக சொல்லினாக்க 10 டைப் ஆஃப் ஸ்னோ அந்த மாதிரி சொல்லி ஒரு கான்செப்ட், 10 டைப்பு பனி, இதை பற்றி சொல்லினாக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனால் அது வந்து சைபீரியாவில் இல்லைனாக்கா வேறு ஏதாவது அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வேளை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் காலம் மாற மாற புது புது வார்த்தைகளுடைய அவசியம் இருக்குது. வார்த்தைகள் இன்டர்நெட்னா தமிழில் கரெக்ட் இருந்திருக்காது, அப்புறமேட்டு தான் உருவாயிருக்கும். கரெக்ட். அப்போது எந்த லாங்குவேஜும் பியூர் லாங்குவேஜ் அந்த மாதிரி சொல்ல முடியாது. எல்லா லாங்குவேஜஸும் வந்து ஷேர்டான வேர்ட்ஸ் இருக்கும், ஷேர்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்தியன் கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜஸும் வந்து ஏதோ ஒரு டைமில் ஏதோ ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கும். இந்த கிறிஸ்டியன் கன்வர்ஷனில் இப்போது இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா அவங்களுடைய இந்தியாவில் ஒரு ட்ரீம் லொக்கேஷன், ஒரு வெக்கேஷன் போகிறதுக்கு எங்கே அப்படின்னு கேட்டால் கோவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கோவாவுக்கு ஒரு டார்க் சைடு இருக்குது, ஒரு டார்க் ஹிஸ்ட்ரி இருக்குது ரிலேட்டட் டு கிறிஸ்டியன் கன்வர்ஷன், இன்வேஷன், யூரோப்பியன் இன்வேஷன் எல்லாம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலி கோவா வந்து இந்தியாவில் வந்து போர்ச்சுகீஸினோட சென்டர் ஆஃப் பவர் அந்த மாதிரி சொல்லலாம். அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட பவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு முயற்சி செஞ்சது கேலிக்கட்டில். ஆனால் கேலிக்கட்டில் அவங்கள வந்து துரத்தி விட்டுட்டேன், அவங்களோட ஆர்மி எதுவும் பண்ண முடியல. ஸோ அவங்க வந்து கோவா போயது. கோவாவில் வந்து அந்த டைமில் வந்து ஒரு முஸ்லீம் ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சியை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து காலி பண்ணியது, கொலை செஞ்சுட்டு, மெயில்ஸ் எல்லாம் வந்து கொலை செஞ்சுட்டு, ஃபீமேல் ஆட்களை பெரிய அளவில் வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு தென் தே எஸ்டாப்ளிஷ்டு தேர் ரூல் இன் கோவா. அதுக்கப்புறம் கோவாவில் வந்து ஃபோர்ஸிபிள் கன்வர்ஷன் பெரிய அளவில் நடந்தது. பெரிய அளவில் ஃபோர்ஸிபிள் கன்வர்ஷனாக்க நிறைய மக்கள் இந்த பெர்சிக்யூஷன், ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷனை பயந்து அங்கேருந்து ஓடி போயிட்டு மைக்ரேட் ஆகிடுது. அதில் நிறைய பேர் இப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய கொங்கணி அந்த மாதிரி சொல்லி கம்யூனிட்டி இருக்குது. கேரளாவில் கொச்சியில், காலிக்கட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய இதில் வந்து கொங்கணி கம்யூனிட்டி இருக்காங்க. மங்களூருவில் வந்து கொங்கணி கம்யூனிட்டி இருக்காங்க. இந்த கம்யூனிட்டிஸ் எல்லாம் யார் அந்த மாதிரி பார்த்தோன்னாக்கா அவங்களோட ஒரிஜின் வந்து கோவா.
கோவாவில் அந்த போர்ச்சுகீஸ் காலோனியல் பீரியடில், அந்த இன்வேஷன் பீரியடில் அவங்க வந்து பெரிய அளவில் வந்து மக்களை வந்து கொலை செஞ்சுருக்காங்க, ஃபோர்ஸிபிளி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, கோயில்களை ஆயிரக்கணக்கான கோயில்களை உடைச்சிருக்காங்க, கோயில்களை வந்து லூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸ் பர்சிக்யூஷனோட அந்த ஒரு இது இருக்கக்கூடிய டைமில் அந்த டைமில் நிறைய பேர் வந்து கன்வெர்ட் ஆகிடுது. அந்த கன்வெர்ட் ஆகியதுக்கு அப்புறம் கூட அவங்கள வந்து கொடுமை பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் கன்வெர்ட் ஆகிதுன்னா அதனால முடிஞ்சது அப்படியும் கிடையாது. இவங்க வந்து ப்ராப்பராக அந்த கத்தோலிக் ரிலீஜியனை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கா, லாட்டின் ரைட்ஸ், லாட்டின் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா. அந்த லாட்டின் சிஸ்டம் ஃபாலோ பண்ணதுக்காக பெரிய அளவில் கொடுமை பண்ணியிருக்காங்க. ரிலீஜியஸ் இன்க்யூசிஷன் அந்த மாதிரி சொல்லினாக்க அந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணலைனாக்கா அதை பற்றி விசாரணை செஞ்சு அதுக்கு ஒரு ஆளை கன்விக்ட்னாக்கா அந்த கன்விக்ட் பண்ணக்கூடிய ஆளை வந்து ஈவன் பேர்ன் பண்ணதுக்கு, உயிரோட பற்ற வைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் வந்து கோவாவில் இருந்தது, இன்க்யூசிஷன் அந்த மாதிரி சொல்லி. அந்த இன்க்யூசிஷன் வந்து கோவாவில் மட்டும் அல்ல, கோவாவில் அதனோட சென்டராக இருந்தது. கோவாவில் இருக்கக்கூடிய டொமினிக்கன்ஸ் அந்த மாதிரி சொல்லி கேத்தோலிக் ஆர்டரில் இருக்கக்கூடிய அந்த பாதிரியார்கள் அவங்கள அந்த வேலை செஞ்சிட்டு இருந்தது. தமிழ்நாட்டில் இன்க்ளூடிங் தமிழ்நாட்டில் இருந்து யார் கிறிஸ்தவத்துக்கு எதிராக பேசினதோ, ஈவன் கிறிஸ்டியன்ஸு அந்த கிறிஸ்தவத்துக்கு எதிராக ஏதாவது பேசினாக்க, அல்லனாக்க பாதிரியார்களுக்கு எதிராக ஏதாவது பேசினாக்க, அந்த மாதிரி மக்களை இங்கே இருந்து அரெஸ்ட் பண்ணி கோவா கொண்டு சென்று அங்கே வந்து இந்த ரிலீஜியஸ் கோர்ட்டில் உட்கார வச்சு அவங்கள விசாரணை செஞ்சு அவங்கள வந்து கன்விக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பற்ற வைக்கினது, அல்லனாக்க சிறையில் போடுனது, இந்த மாதிரி பெரிய கொடுமைகள் செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி டார்க் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து ஒயிட் வாஷ் பண்ணி. ஸோ இதுக்கு இந்த ரிலீஜியஸ் கன்வர்ஷனுக்கு கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்கணும். இல்லைனா ஒரு ஃபாரின் ஃபோர்ஸுக்கு வந்து இங்கே பண்ணியிருக்க முடியாது. அண்ட் அந்த நரேட்டிவ் அவங்க செட் பண்ண நினச்ச அந்த நரேட்டிவ், எல்லா லாங்குவேஜும் வேறு பியூர் லாங்குவேஜு அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து அவங்க அந்த நரேட்டிவ் செட் பண்ணணுன்னா கண்டிப்பாக இங்கே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி யூரோப்பியன்லேருந்து வந்த ஃபாரின் இன்வேடர்ஸ் கன்வர்ஷன் மாஃபியாவுக்கு இந்தியாவிலேருந்து சப்போர்ட் பண்ணவங்களாம் யார்? ஆக்சுவலி இங்கே வந்து மக்கள் வந்து கொஞ்சம் பணம் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் ஆசிரியர்களே, கொஞ்சம் மொழி தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்ஸு, அவங்க எல்லாம் வந்து இந்த பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணதுக்காக, இங்கே இருக்கக்கூடிய கிராமர் இல்லைனாக்க டிக்ஷனரிஸு இது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணதுக்காக, மொழி வந்து கற்றுக்கினதுக்காக, அதுக்கெல்லாம் வந்து அவங்கள பயன்படுத்தியிருக்காங்க. கொஞ்சம் சில பேரை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகக்கூடிய ஆட்கள், இந்த மொழி தெரிஞ்ச ஆட்கள், அவங்க பணத்துக்காக நிறைய விஷயங்களை அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த உதவி மூலமாக இங்கே வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் நடந்திருக்காங்க. ஸ்லோலி இவங்க வந்து இந்த அவங்களோட சிந்தனைகள், அவங்களோட தாட்ஸு, அது வந்து அவங்களோட ஸ்கூலு, மிஷனரிஸ் எஸ்டாப்ளிஷ்டு ஸ்கூல் மூலமாக மக்களோட மூளைக்கு உள்ள போட்டது. பிரெயின் வாஷிங். ஸ்லோலி தே பிரெயின் வாஷ்டு இந்தியன்ஸ் ஒரு தமிழ் பீப்புள். ஸோ அவங்க என்ன கற்றுக் கொடுக்கணுதோ அந்த இது வந்து உண்மை அந்த மாதிரி சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். இது வந்து ஒரு நாளில் நடக்கிறது கிடையாது. ஒரு 300, 400, 500 இயர்ஸில் சிஸ்டமேட்டிக்காக வந்து தே பிரெயின் வாஷ். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்த சிஸ்டமேட்டிக்காக மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் என்ன அப்டேட் ஆகிருக்கு? போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் வந்து நம்ம சேம் அந்த ட்ராப்பில் வீணு போயிட்டு, இப்போது நமக்கு வந்து ஒரு புது ஒரு மாடல் உருவாக்குனதுக்கு நம்ம பொறுத்தளவில் நம்ம இண்டிபெண்ட் இந்தியாவில் லீடர்ஸுக்கு அந்த ஒரு கட்ஸ் இருந்தது கிடையாது. அந்த மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ உதாரணமாக வந்து ஹிந்தி ஒரு லிங்க் லாங்குவேஜ். It's not a dominant language. Or national language. It is a linked language. It's a linked language. Hindi as a linked language தமிழ்நாட்டில் இன்ட்ரொடியூஸ் பண்ணது வந்து அதில் பெரிய ரோல் எடுத்தது வந்து மகாத்மா காந்தி. தன்னோட பையனை வந்து தமிழ்நாட்டுக்கு அமுச்சு வச்சு ஹிந்தி கற்றுக் கொடுத்துக்கிறதுக்காக
முயற்சி செஞ்சது. என்னன்னாக்க இங்கிலீஷு, போர்ச்சுகீஸ் இதெல்லாமே வந்து ஒரு கொலோனியல் லாங்குவேஜ். ஈவன் தோ மகாத்மா காந்தியினுடைய மதர் டங் ஹிந்தி கிடையாது, ஹிந்தி கிடையாது, குஜராத்தி. பட் ஸ்டில் he preferred ஹிந்தி. ஹிந்தி ஆஸ் எ லிங்க் லாங்குவேஜ் எகென்ஸ்ட் எ கொலோனியல் லாங்குவேஜ். இது டாமினேஷனுக்காக கிடையாது, ஒரு லிங்க் லாங்குவேஜ். அந்த இதில் வந்து இங்கிலீஷை வந்து ரீப்ளேஸ் பண்ணனாக்க வி நீட் ஹிந்தி. அந்த ஒரு கண்ணோட்டம், ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருந்தது. அதனால அவங்க வந்து இப்போ தக்ஷிண பாரத ஹிந்தி பிரச்சார சபை எல்லாம் இருந்தது அதனோட அடிப்படையில். லாங்குவேஜஸில் இப்போது தர்மா, வேர்ட்ஸ் லைக் தர்மா வந்து அதுக்கு ஒரு ஈக்குவல் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் கிடையாது. ஆத்மா அந்த மாதிரி சொன்னதும், சோல் அந்த மாதிரி சொன்னதும், சோல் இஸ் நாட் அன் ஈக்குவல் டிரான்ஸ்லேஷன் ஃபார் ஆத்மா அந்த கான்செப்டுக்கு. ஸோ இந்தியன் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய நிறைய வார்த்தைகள் நம்ம இன்னொரு ஃபாரின் லாங்குவேஜ் மூலமாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியல, இல்லைனாக்கா அது வந்து கன்வே பண்ண முடியல. இப்போது என்ன ப்ராப்ளம்னாக்க, இப்போது தமிழ் தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு, இல்லைனாக்கா மலையாளம் தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு லிட்ரேச்சர் மலையாளத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணனாக்க அதுக்கு இங்கிலீஷ்னோட உதவி தேவை. ஃபஸ்ட்டு அதை வந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணோம், தென் ஃப்ரம் இங்கிலீஷ் இட் நீட் டு பி டிரான்ஸ்லேட்டட் டு மலையாளம். ஸோ இவ்வளோ கிட்டேயா இருந்து கூட, இவ்வளோ ஷேர்டு ஹெரிட்டேஜ் இருந்து கூட, இப்போ மலையாளம் தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு தமிழில் இருக்கக்கூடிய நல்ல லிட்ரேச்சரு, நல்ல விஷயங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு இங்கிலீஷ்னோட உதவி தேவை. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம வந்தது. இந்த 500 years of systematic brain washing, ஈவன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம், ஒருவேளை இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி தமிழும் மலையாளம் நல்லா தெரிஞ்ச ஆட்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ தமிழும் மலையாளத்திலும் சான்ஸ்கிரிட்லும் எக்ஸ்பர்டைஸ் இருக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கும்? கிடையவே கிடையாது. இல்லைனாக்கா அந்த மாதிரி எக்ஸ்பர்டைஸ் வந்து கம்மியாயிடுச்சு. வி நீட் டு ரிலே ஆன் இங்கிலீஷ். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. லாஸ்ட்டு 50-60 இயர்ஸில் ஒரு வேர்ல்டு ரினவுண்டான எவ்வளோ லிட்ரேச்சர் இந்த மண் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியது. அதுக்கு முன்னாடி நிறைய லிட்ரேச்சரை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தேவாரம் இருக்காங்க, திருவாசகம் இருக்காங்க, திருக்குறள் இருக்காங்க, எவ்வளோ 5 காவியங்கள் இருக்காங்க. அந்த ஒரு பரம்பரை இருந்தது, அந்த ஒரு ட்ரெடிஷன் இருந்தது. அதெல்லாம் விட்டு லாஸ்ட்டு 70 இயர்ஸில் அல்ல எனக்கு ஒரு 150 இயர்ஸில் வாட் வி ஹவ் ப்ரொடியூஸ்ட் பியூரிட்டேரியன் இது சொல்லி இப்போ வந்து மக்களெல்லாம் என்ன பேசுனது, தங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்காங்க. பியூர் தமிழ் பேசக்கூடிய, தமிழ் தூய தமிழ் பேசணும் அந்த மாதிரி சொல்கிற தூய தமிழ் பேசக்கூடிய எத்தனை மக்கள் இருக்காங்க? இப்போ யங் ஜென்ரேஷன் எல்லாமே வந்து தங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த 500 years of trap, இதை இப்போ வந்திருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையால் ஓவர் கம் பண்ண முடியுமா? அது முழுசாக முடியுமா அந்த மாதிரி கேட்டுனாக்க கொஞ்சம் கஷ்டம். நம்ம இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு, இதை பற்றி படிக்க வேண்டியிருக்கும், இதனோட ரூட்ஸ் எங்கே, அந்த ரூட்ஸை வந்து ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் ஒரு விஷயம் நம்மளால் பண்ண முடியும், இந்த தேசிய இந்த கல்விக் கொள்கையால் பண்ண முடியும், என்கரேஜ் பண்ணலாம். இப்போ ஒரு நார்த்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை பொறுத்தளவில் சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ், எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காக அவங்களால சொல்ல முடியும். தமிழ் கற்றுக்குங்க, மலையாளம் கற்றுக்குங்க, கன்னடம் கற்றுக்குங்க, அந்த மாதிரி சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்களால் சொல்ல முடியும். அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட சொல்ல முடியும், அவங்களால கற்றுக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை அவங்க வந்து ஹிந்தி படிக்கணும் அந்த மாதிரி கட்டாயம் கிடையாது. மலையாளம் படிக்கலாம், கன்னடம் படிக்கலாம், தெலுங்கு படிக்கலாம், அவங்கக்கிட்ட பேசலாம். ஸோ அல்லனாக்க குஜராத்தி படிக்கலாம், மராட்டி படிக்கலாம், பெங்காலி படிக்கலாம். யார் சொன்னது? 3 லாங்குவேஜ் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எந்த லாங்குவேஜ் வேணாலும் படிக்கலாம். ஆனால் பியூர் லாங்குவேஜ் என்னோட இது, அது அந்த லாங்குவேஜ் ஷோவனிசம், அது வந்து தப்பு. எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கணும், அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தெரியணும். ஆனால் நம்ம தெரிய வேண்டிய ஒரு விஷயம், இந்த காலனைசேஷன், அந்த காலனைசேஷன் எப்படி வந்து நம்ம இந்த நரேட்டிவ்ஸு, நம்ம ஹிஸ்ட்ரியை அதை வந்து டிஸ்டோர்ட் பண்ணியது, நம்ம மக்களுக்குள்ளே வந்து ஒரு டிவிஷன் உருவாக்கியது. இதில் டிவைட் அண்ட் ரூல்
அப்படி சொன்ன டைமில் ஹிந்து இஸ்லாம் டிவைடு, அந்த டிவைட் அண்ட் ரூலு பிரிட்டிஷ்காரங்க எப்படி ஹிந்து முஸ்லீம் டிவைடு உருவாக்குனதுக்காக முயற்சி செஞ்சது அதை பற்றி நம்ம ஒன்று கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனால் எப்படி மொழி ஒரு டூலாக வச்சு அதை வந்து டிவிஷன் உருவாக்குனதுக்கு டிவைட் அண்ட் ரூலுக்காக பயன்படுத்தியது, அது நம்ம வந்து படித்தது கிடையாது. இதெல்லாமே வந்து இந்த திராவிடியன் இந்த லாங்குவேஜ் தியரிஸு இதனோட இது வந்து அந்த டிவைட் அண்ட் ரூல்னோட பார்ட்டு. சிக்கு ஹிந்து டிவைடு உருவாக்கியது, நான் ட்ரைபல் டிவைடு உருவாக்கியது, நார்த் ஈஸ்ட் மற்ற இதுக்கு டிவைடு உருவாக்கியது. இதெல்லாமே வந்து கொலோனியல் மிஷனரிஸு கொலோனியல் பவர்ஸ்னோட ஒரு அஜெண்டா, அவங்களோட ஒரு நெஃபாரியஸ் அஜெண்டா. ஸோ அந்த அஜெண்டா வந்து நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும், அதை பற்றி தெரிய வேண்டியிருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்டு இதில் இந்தியா வந்து ஒரு பெரிய ஒரு எக்கானமிக் சூப்பர் பவராக வந்து உருவாகிட்டுருக்காங்க. வேர்ல்டு இதில் வந்து வேர்ல்டு ஆர்டரில் வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய நிலைமைக்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மொழி மத்தியில் வந்து பிரச்சனை உருவாக்கி, மற்ற ரிலீஜியஸ் இதில் பிரச்சனை உருவாக்கி, சோஷியல் காஸ்ட் காம்பினேஷன் இதுக்கு மத்தியில் பிரச்சனை உருவாக்கி இந்தியா வந்து வீக்கன் பண்ணினாக்க எங்களோட பிஸ்னஸ்ஸு எங்களோட பவரை வந்து செக்யூர் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க, நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸு நினச்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இல்லைனாக்கா கொஞ்சம் சில மக்கள் அதனோட விக்டிம்ஸாக மாறிட்டு இருக்காங்க, அவங்க வந்து அதனோட டூலாக மாறிட்டு இருக்காங்க. ஸோ we need to understand those who are working against the interest of the country in the name of language. ஃபைன் சார். இவ்வளோ நேரம் அருமையாக பேசி நிறையா கருத்துக்களை சொன்னீங்க. உங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. நேயர்களே, மற்றொரு அரட்டை அலசல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.